வணக்க நண்பர்களே. இன்றைக்கு பிற்கால பாண்டிய பேரரசுக்கு வித்திட்ட பேரரசர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. புரட்டாசி அவிட்டம் இன்னைக்கு. இன்னைக்கு அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய வீர வணக்கங்கள். போற்ற வேண்டிய ஒரு மாமன்னர், தமிழுக்காக மரியாதை கொடுத்த மாமன்னர், சோழ பேரரசை சாய்த்தவர், இப்படி பல பெருமைகளை உடையவர். பேரரசர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பிற்கால பாண்டிய மன்னர்களில் ஒருவர். பாண்டிய மன்னர்கள் வரிசையில் அறிவாற்றலும் வீரமும் கொண்ட சிறந்த மன்னனாக விளங்கினார். அதாவது இவர் மூன்றாம் குலோத்துங்கனே வீழ்த்தணும்னு நினைத்தார். ஆனால் மூன்றாம் குலோத்துங்கன் மதுரையும் கரூரும் கொண்ட சோழன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பின்னால் வந்த மூன்றாம் ராஜராஜன் திறமையற்று போயிருந்த காரணத்தினால இவர் அதை எளிதில் பிடித்து கொண்டார். இவரோட ஆட்சி காலம் 1216லேருந்து 1238, ஏறக்குறைய 22 ஆட்சி காலம் பாண்டிய பேரரசு ஆட்சி செய்திருக்கிறார். மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்திலே கழகங்கள், சில புரட்சிகள் அவர் செய்தாலும் கூட மூன்றாம் குலோத்துங்கனோட திறமைக்கு அவரை எதிர்த்து ரொம்ப நிற்க முடியல. ஏன்னா மதுரையும் கரூரும் கொண்ட சோழன்னு பேர் மூன்றாம் குலோத்துங்கனுக்கு. அதன் பின்னர் குலோத்துங்கனோட மறைவுக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த மூன்றாம் ராஜராஜன் ஒரு ஆற்றலே இல்லாமல், ஒரு திறமையே இல்லாமல் இருந்ததை பார்த்து மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இதுதான் சரியான சமயம் சொல்லி அந்த சோழனை எதிர்த்து போர்க்களம் புகுந்து வென்று முடிஸ்கொண்ட சோழபுரத்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீராபிடேகம்னா வீராபிஷேகம்னு அர்த்தம் செய்து கொண்டு சிதம்பரத்தை தரிசித்தார். இந்த முடிகொண்ட சோழபுரம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம், உருத்திரங்கண்ணனாருக்காக செய்யப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம். அடுத்து தஞ்சை தில்லை வரை படையெடுத்து சோழனை பழையாறு முற்கால சோழர்களோட தலைநகரம், அங்கேயே போக வைத்து விட்டார். சுந்தர பாண்டியனருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சோழர்களின் பழையாறை நகருக்கே மூன்றாம் ராஜராஜ சோழன் தோற்று திரும்பி வந்தார். பின்னர் பாண்டியனிடம் சமாதானம் கோரி பாண்டியன் ஒன்று சமாதானம் அவர்கிட்ட சமாதானத்துக்கு போல ஹொய்சலர்கள் ஒரு சிலவர் இதை சொன்னதுனால பாண்டியர்கள் அதை கொடுத்தாங்க. எனக்கு கீழே நீ ஒரு சிற்றரசனாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் மூன்றாம் ராஜராஜ சோழன் சில காலத்துக்கு பிறகு கப்பம் நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சோழ நாட்டை கைப்பற்றுகிறார். அப்போ மறுபடி சுந்தர பாண்டியன் என்ன பண்ணுறாரு, ஒரு படையெடுத்து மொத்த சோழ நாட்டோட வளங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் கொண்டு வர்றார். இந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்தில் தான் சோழர்கள் மிக சரிவு. அதுக்கப்புறம் மூன்றாம் ராஜேந்திரன் வந்தார். அவரும் ஒழுங்காக ஆட்சி பண்ணாமல் சோழர்கள் சுத்தமாக சரிஞ்சிட்டாங்க. சோழர்களோட அந்த முடிவுக்கு மிகப்பெரிய காரணமே சோழ சாளுக்கிய அரசுகள் எதுவுமே சரிவர செயல்படாததும் ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, இவருடைய மெய்கீர்த்தியை நம்ம பார்க்கலாம். பனிமலர் தாமரை திசைமுகன் படைத்த மனுநெறி தலைப்ப மணிமுடி சூடி பொன்னி சூழ் நாட்டிற் புலியானை போய் அகல கன்னி சூழ் நாட்டிற் கயலானை கை வளர வெஞ்சின இவுளியும் வேலமும் பரப்பி தஞ்சையும் உரந்தையும் செந்தழல் கொளுத்தி காவியும் நீளமும் நின்று கவிநிலப்ப வாவியும் மாறு மணிநீர் நலனளித்து. இதில் வர இந்த பாடலோட வரிகள், அந்த பொருள் எல்லாமே நான் தனியாக விளக்கத்தில் சொல்கிறேன், அப்போ பார்க்கலாம். கூடமும் மாமதிலும் கோபுரமும் மாடரங்கமும் மாடமும் மாளிகையும் மண்டபமும் பலவிடித்து தொழுது வந்தடையா நிருபர் தன் தோகையர் அழுத கண்ணீராறு பரப்பி கழுதை கொண்டுழுது கவடி வித்தி செம்பியனை சினமெறிய பொருது சுரம் புகவோட்டி பைன் பொன் முடிப்பறித்து பாணருக்கு கொடுத்தருளி. இதில் வர அந்த பாணருங்கிறது இசைக்கலைஞர்களை குறிக்குது. தோகையர்னா மயிர்பிலி, இந்த மயில் தோகை இருக்குது பார்த்திங்களா, அதை சூடிக்கொள்கிற பெண்கள். அதே மாதிரி இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம விளக்கத்தில் சொன்னால் மட்டும்தான் அது புரியும். அடுத்து பாடரும் சிறப்பிற் பருதினா சூரியன் வான்றோய் ஆடக புரிசை ஆயிர தளியிர் சோழ வளவன் அபிஷேக மண்டபத்து வீராபிஷேகம் செய்து புகழ்விரித்து நாளும் பரராசர் நாம தலைப்பிடுங்கி மீள தருக்கன் மதையானை மேற்கொண்டு நீராளி வைய முழுதும் பொது ஒழித்து கூராளியும் செய்ய தோளுமே கொண்டு போய் ஐயப்படாத வருமறை தேர் அந்தனர் வாழ். அவங்க எப்படி சொல்கிறாங்க, வருமறை தேர் அந்தனர் வாழ்னு அதில் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு நிறைய என்சீர்காழிநடிகளில் இருக்குது இந்த பாடல். தெய்வ புலியூர், இது தாங்க நம்ம சிதம்பரத்தோட பெயர், சிதம்பரம் கோவிலோட பெயரே தெய்வ புலியூர். திருவெள்ளையுட்புக்கு பொன்னம்பலம் பொலிய ஆடுவார் பூவையுடன் மண்ணு
திருமேனி கண்டு மனங்களித்து கோல மலர்மேல் அயனுங் குளிர்த்து உழாய் மாலுனா திருமால்னு அர்த்தம். மரியா மலர்ச்சேவடி வணங்கி வாங்கு சிறை அன்னத்துயில் ஒளிய வண்டு எழுப்பும் பூங்கமலம் ஆவிச்சூழ் பொன்னமராவதியில். பொன்னமராவதின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பொன்னமராவதியில்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒத்துலகன் தாங்கும் உயர் மேருனா மலை, உயர் மேருவை கொணர்ந்து வைத்து அணைய சோதி மணிமண்டபத்து இருந்து சோலை மலி பலன சோனாடுனா சோழநாடு. சோனாடு தான் இழந்த மாலை முடியும் தரவருக வென்றழைப்ப மான நிலை குலைய வாழ்நகரிகப்புறத்து போன வளவனுரிமையோடும் புகுந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மணி மண்டபம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இங்கே ப்ளே ஆகும். அது நான் ஒரு கல்வெட்டு ரீதியாக அதை நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல மெய்கீர்த்தியை முடிப்போம். பெற்ற புதல்வனை நின் பேரென்று முன்காட்டி வெற்றி அரியணை கீழ் வீழ்ந்து தொழுதிறப்ப தானோடி முன்னிகழ்ந்த தன்மையலாங் கையகல தானோதகம் பண்ணி தண்டார் முடியுடனே வீட்ட புகழுடத்தின் மாளிகைக்குத் திரிய விட்டபடிக்கென்று மீது பிடிப்பாடாகவென அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வரி எனக்கு சரியாக புரியல. ஆனால் இது வந்து அந்த மாளிகையெல்லாம் அந்த மன்னன் வந்து இடிச்சிட்டு போகிறார், சோழ நாட்டையே ஒரு கபலீகரம் செய்கிறார் அப்படிங்கிறத அந்த மெய்கீர்த்தியில் வந்து அந்த மன்னனை புகழ்ந்ததில் வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரும் வீரமோடு அவர் திகழ்ந்திருக்கிறார். பொங்குதிரை ஞாலத்து பூபாலர் தொல் விலங்கு செங்கையில் கொண்டுன்று திருமுகமும் பண்டிலந்த சோழபதி என்னும் நாமமும் தொன்னகர்னா தென்னகர்னு அர்த்தம். தொன்னகரும் மீள வழங்கி விடை கொடுத்து விட்டருளி. 2 விஷயம் இருக்குது. தொன்னகரம்னா தொன்மையான பாண்டியர்கள் எழும்புவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். ஏன்னா இந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மட்டும் ஒரு அடித்தளம் இடலன்னு வைங்க, நிச்சயமாக பாண்டியர்கள் வந்து மீண்டு வந்திருக்க முடியாது. அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவர் இந்த மாமன்னர். சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பனி சூழ்ந்த தாமரையில் அமர்ந்துள்ள நான்முகன்னா பிரம்மன், அவர் உருவாக்கிய தர்ம நெறியை கடைப்பிடித்து மணிமகுடம் சூடிய பாண்டிய மாமன்னர் மாறவர்மன் சுந்தரபாண்டியர்னு உவமையோட சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, பொன்னி நதி தரும் சோழ நாட்டில், காவேரி நதி ஓடும் சோழ நாட்டில் புலிக்கொடியை வந்து கம்ப்ளீட்டாக அகற்றி கன்னினா தூண்டில் தான், மீனை பிடிப்போம்ல தூண்டில், அந்த தூண்டில் இருக்கும் சோழ நாட்டில் கயல், ஏன்னா பாண்டியர்கள் மீன் சின்னத்தை கொண்டவங்கள, அந்த மீன் அகப்படாமல் தூண்டியில் வந்து மாட்டாமல் வளர வைத்து, ஓமையோட சொல்கிறாங்க, வளர வைத்து வெஞ்சின இவுளி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது வந்து குதிரைன்னு அர்த்தம். அப்புறம் வேலம்னா யானை. வெஞ்சினத்தோடு இருக்கிற குதிரை, யானை இதெல்லாம் வைத்து தஞ்சையையும் உறையூரும், அதை வந்து மெய்கீர்த்தியில் எப்படி சொல்லுவாங்க, உரந்தைன்னு சொல்லுவாங்க. அதை தீயிலிட்டு கொளுத்தி நீல நிற வானங்கள், காவி நிறத்தில் மதில்கள், கோபுரங்கள், மாடரங்கள், மாடமலை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, இடிக்கிறார். இடித்து சரணடைந்த வீரர்களின் உடல்களை பார்த்து மயிர்பிலின்னா அந்த மயில் தோகை கொண்டிருப்பாங்களே, அதை சூடியிருக்கிற பெண்கள் அழுது அந்த இடமே என்னவா இருக்கா, கண்ணீர் ஆறு பெருக செய்து, அது இன்னொன்று பண்ணுறாரு. என்ன செய்கிறாருன்னா, பாண்டியர்கள் ஜெயிச்சிட்டாங்கனாலே அந்த நாட்டில் போய் கழுதையை கொண்டு ஏர் பூட்டி தஞ்சையிலையும் உறையூர்லையும் காணாப்பயிரை செய்து, எதை வைத்து, கழுதையை வைத்து செய்து, செம்பியன்னா இந்த இடத்துல 3ஆம் ராஜராஜனை குறிக்குது, ஏன்னா சோழன் தானே அர்த்தம், தன் கோப அக்கினியில் அவரை காட்டுப்பகுதிக்கு விரட்டிய விட்டு கைப்பற்றப்பட்ட பொன் முடி, அதாவது கிரீடம் எல்லாவற்றையும் பாணர்களிடம் கொடுத்து ஆடல் பாடல் புரியும் ஞாயிறு போன்ற சான்றோர்கள் குழுமியிருக்கும் சோழ மன்னனின் ஆயிரங்கால் மண்டபத்தில் வீராபிஷேகம் செய்து, எந்த இடத்துல பண்ணுறாருங்க, ஆயிரங்கால் மண்டபத்தில் வீராபிஷேகம் செய்து சோழனுடைய பரராச பெயர், அந்த பட்டப்பெயரையும் பறித்து மீள முடியாத துன்பம் தரும் மத யானையை வைத்து கடல் போன்று இருந்த பகைவர்களை கூராயுதங்களை,
இப்போ நிறைய ஆயுதங்களை வைத்து அந்த பகைவர்களெல்லாம் அழித்து இப்போ எங்கே போகிறாரு அடுத்து தில்லை அந்தணர்கள் வசிக்கும் தெய்வப்புலியூர் சிதம்பரம் கோவிலுக்கு போகிறார். அங்கே போய் நடராஜரை பார்த்து வணங்கி பொன்னம்பலத்துக்கு அந்த பொன் கூரை வேய்ந்து மற்றும் திருவரங்கம் இப்போ இருக்க ஸ்ரீரங்கம் திருவரங்கம் இருக்குல்ல அங்கே போய் பூவை சூடி அருள் பாலிக்கும் திருமகளை அதாவது லக்ஷ்மி தேவியை கண்ணார வணங்கிவிட்டு மலர்மேல் அமர்ந்து திருமகளை தாங்கும். ஏன்னா திருமால் வந்து தன்னோட மடியில் தானே லக்ஷ்மி தேவியை வைத்திருப்பார். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. மலர்மேல் அமர்ந்து திருமகளை தாங்கும் திருவரங்கனின் பாதங்களை வணங்கி அங்கும் பொன் வைந்து எங்க ஸ்ரீரங்கத்திலையும் பொன் வைந்திருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுது சேர சோழ பாண்டியர் மூவருமே 2 இதையும் கண்ணார தான் கண்டிருக்காங்க. அதாவது சைவத்தையும் அவங்க கொண்டிருக்காங்க, வைணவத்தையும் அவங்க கொண்டிருக்காங்க. இதுலேருந்தே நல்லா தெரியுது. பின்னர் நாடிலிருந்து இருந்த இப்போ காட்டுக்கு அடித்து விரட்டி விட்டார்ல அந்த 3ஆம் ராஜராஜனை இவர் சுந்தரபாண்டியன் வந்து பாண்டிய நாடு திரும்பும் வழியில் வண்டுகள் சூழும் மலர்களை உடைய நீரை கொண்ட எங்கே சந்திக்கிறாரு பொன்னமராவதியில் சந்திக்கிறாரு. சந்தித்து பாண்டிய மாமன்னர் சோழவேந்தனை இங்கே வான்னு அழைச்சி உயர் மலைகளும் பெரிய நெருப்பு கொண்ட நெருப்புனா இங்கே சோதியை தான் அப்படி சொல்கிறாங்க. நெருப்பு மணிமண்டபம் சோலை மற்றும் கிரீடம் ஆகியவற்றை திருப்பி அளிப்பதாக. நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், உன்னுடைய நாடு மக்கள் மணிமண்டபம் எல்லாத்தையும் உன்கிட்டே நான் கொடுத்துட்றேன், நீ அதையே வச்சு ஆட்சி செஞ்சுக்க. ஆனால் என்ன பண்ணணும், நீ என் பேச்சை கேட்டு எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்கிறார். நகரத்தின் அனைத்து செழிப்புகளையும் மக்களையும் சோழனிடமே ஒப்படைத்து பாண்டியர்களின் கீழ் அடிப்பணிந்து நடக்குமாறும் எனக்கு கீழே நீ அடிப்பணிஞ்சு இருந்தால் போதுங்கிறார். இதற்கு முன் எவ்வாறு ஆட்சி செலுத்தப்பட்டதோ நீ எப்படி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சியோ அவ்வாறே மணிமுடியுடன் அதாவது கிரீடத்துடன் ஆட்சி செலுத்தி எங்களுக்கு அடிப்பணிந்தர், எங்களுக்குன்னா யார் பாண்டியர்களான எங்களுக்கு அடிப்பணிந்தராக நடக்க வேண்டும் என்று ஆணையிட்டு பெரும் குதிரைகள் மற்றும் மீன் கொடியை நெஞ்சுர தாங்கும் படையை கொண்டு பழங்கால சோழ பெருமையை ஒளிக்குன்றச் செய்து, ஏன்னா சோழ பெருமையை வந்து தகர்த்தெறிஞ்சவரே இவர் தான். அப்படி தகர்த்தெறிஞ்சு தென்னகர்னா யார் பாண்டியர் அவங்களோட எழுச்சிக்கு வித்திட்டவர் யார் இந்த மாமன்னர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் வந்து என்ன பண்ணுறாரா அந்த போராறுல சோழ நாட்டை படையெடுக்கும் போது இதோட மெய்கீர்த்தி முடிஞ்சிருச்சு, விளக்கம் முடிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையுமே அழிக்கிறார். மாட மாளிகைகள் அழிக்கிறாரு, மதில்கள் அழிக்கிறாரு, கோபுரங்கள் அழிக்கிறாரு. அதெல்லாம் அழித்ததுனால சோழனே பயந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரத்தோடு திகழ்ந்திருக்கிறார். இது மெய்கீர்த்தி. அடுத்து இது உருத்திரங்கண்ணனார் குறித்த கல்வெட்டு. சரி, அடுத்து இப்பேரரசர் தமிழுக்கு கொடுத்த மதிப்பையும் அதனால் பழங்கால புலவரான உருத்திரங்கண்ணனார் ஆயிரங்கால் மண்டபம் தப்பித்ததை திருவள்ளரை கோவில் கல்வெட்டு, திருவள்ளரைங்கிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில், அந்த திருவள்ளரை கோவில் உள்ள கல்வெட்டு சொல்லுது. என்ன சொல்ல போனால் இந்த உருத்திரங்கண்ணனாரோட ஆயிரங்கால் மண்டபமும் அங்கே தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே வந்து அது பழங்காலத்தில் கரிகால சோழன் வந்து இந்த உருத்திரங்கண்ணனார் ஒரு பாடல் தனக்காக பாடினார்னு சொல்லி அந்த அவர் பேர்லேயே அது கட்டின ஒரு மண்டபம். சரி, இப்போ கல்வெட்டை பார்ப்போம். வெறியாரை துவல தொடை செய்ய மாறன்னா மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வெகுண்டதொன்று மரியாத செம்பியன சோழன் அதாவது 3ஆம் ராஜராஜன் காவேரி நாட்டில் ரம்மியத்து பரியாத தூணிலை கண்ணன் செய் பட்டினப்பாலைன்னா பழம்பெரும் பட்டினப்பாளையை குறிப்பிடுது. கன்று நெறியால் விடுந்தூண் 16 மேயங்கு நின்றனவே. இதுதான் 16 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க, ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க, சில பேர் 16ஆங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அது வந்து கரிகால சோழன் அப்பயே வந்து கரிகால சோழன் வந்து புலவர் உருத்திரங்கண்ணனாருக்காக அது வந்து கட்டினதாக சொல்லப்படுது. அப்போ அந்த மன்னன் வந்து மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து எல்லா மதில்களையும் அழித்தவர், இந்த ஒரு 16 கால் மண்டபத்தை மட்டும் அழிக்காமல் விட்டுட்டார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் பாண்டியர்கள். ஆனால் சங்க புலவனுக்கு 16 கால் மண்டபமே கட்டி கொடுத்துருக்கிறார் யார் பேரரசர் கரிகால சோழன். பட்டினப்பாலை என்பது 10 பாட்டில் உள்ள ஒரு சங்க இலக்கியம், அது எல்லாருக்கும் தெரியும். சோழ மாமன்னன் கரிகாலனின் புகழை பாடும் இப்பாடலை அதாவது ஒரு பாடல் பாடியிருப்பார். அவர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார்னு ஒரு புலவர். அவர் அந்த பாடலை பாடியதற்காக அந்த புலவருக்கு என்ன பண்ணுறாரு ஒரு 16 கால் மண்டபம் அங்கே கட்டி கொடுக்குறாரு யார் கரிகால சோழன்.
இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சோழனும் சரி, பாண்டியனும் சரி, சேர மன்னர்கள் குறித்த கல்வெட்டுகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. பழங்கால மன்னர்களுடைய கல்வெட்டே வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அவர்களுடைய சேர மன்னர்களுடைய, மாமன்னர்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சங்க இலக்கியத்துக்கு தான் போற மாரி இருக்கே தவிர, அவர்கள் சார்ந்த கல்வெட்டுகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. தமிழி எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் தான் எப்பயாவது பார்க்க முடியும். இப்போ நெடுஞ்செழியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டுவன், இந்த மாதிரியான எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டு தான் பார்க்க முடியுதே தவிர, ஒரு முழுமையான கல்வெட்டு சேர மாமன்னர்களுக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கலங்கிறது ஒரு வருத்தத்தக்க செய்தி. ஆனால் பாண்டியர்களுக்கும், சோழர்களுக்கும் அதிகமா கிடைக்கிறதுனால, அவங்கள பற்றி நிறைய பேசப்படுதுங்கிறது ஒரு கூடுதலான தகவல். இப்ப அடுத்து, போர் வெறியா இப்ப அர்த்தத்த பார்ப்போம். அந்த பாடலுக்கு அர்த்தம். போர் வெறியால் தொடை தட்டி சபதம் செய்தார் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். நான் சோழ நாட்டை அடித்தே தீருவேன்னு. அதை கேட்டு செய்வதறியாது திகைத்து நின்ற 3ஆம் ராஜராஜன். அப்ப காவேரி பாயும் சோழ நாட்டின் கண் உள்ள அரண்மனை ஒவ்வொன்றின் தூண்களையும் இடித்து தள்ளினார். சோழ நாட்டுக்கு உள்ள வரும் பொழுதே ஒவ்வொரு அரண்மனையும் தூணை முதற்கொண்டு எல்லாத்தையுமே இடிச்சுட்டு வராரு, இடிச்சு தள்ளிட்டு வராரு. அப்போ பட்டினப்பாலை பாடிய உருத்திரங்கண்ணனாருக்கு வழங்கப்பட்ட எப்போ கரிகால சோழன் கொடுத்த அந்த மண்டபம், அவர் பேரில் உருத்திரங்கண்ணனார் பேரில் கட்டின மண்டபத்தோட தூண் மட்டும் 16 மட்டும் அப்படியே நின்றுச்சான். அவர் கண்ணில் அது பட்டுச்சு. அப்போ ஒரு ஒரு எதிரி நாட்டு மன்னனுங்கும் போது என்ன செய்வான், டக்குன்னு இடிச்சிடுவான். ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு பெருந்தன்மையோட ஒரு மதிப்போடு அங்கே செயல்படுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, சோழனின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ தேசத்தில் இருந்த அத்தனை அரண்மனைகளையும் என்ன பண்ணுறாரு, மண்டபங்களையும் இடித்து தள்ளினார். இந்த திருவெள்ள ரயிலில் இருந்த 16 கால் மண்டபம் மட்டும் தப்பியது. ஏன்? அந்த மண்டபம் தமிழ் மொழியின் சிறப்பை சொல்லி கொண்டிருந்தது. காரணம் என்ன? சோழ மாமன்னன் தமிழுக்காக தான் அந்த புலவனுக்கு அவருடைய பெயர்லேயே அந்த மண்டபத்தை கட்டுறாரு. அப்போ நாம் போய் அதை எப்படி இடிக்கிறது? இது தமிழுக்காக கட்டப்பட்ட மண்டபமாச்சுன்னு சொல்லி மாமன்னர் சுந்தரபாண்டியன் என்ன செய்கிறாரு, வேண்டாம் இதை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் தமிழுக்காக ஒரு மண்டபம் கட்டுகிறார் சோழன். பின்னால் அந்த பாண்டியன் என்ன செய்கிறாரு, அந்த மண்டபத்தை இடிக்காதீங்க, அது தமிழுக்காக உருவாக்கப்பட்டது, தமிழ் சான்றோருக்காக உருவாக்கப்பட்டது, அவருடைய பெருமையை பாடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த தூண்களை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கு வாங்கன்னு சொல்லி தமிழுக்கு அவர் ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறார். இங்கே தான் நம்முடைய தமிழ் மூவேந்தர்கள் பாராட்டுக்குரியவர்கள். அது சோழனாக இருந்தாலும் சரி, சேரனாக இருந்தாலும் சரி, பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, மூவருமே தமிழை மரியாதை கொடுத்தாங்கங்கிறது நம்ம மறக்கக்கூடாத விஷயம். அதுலேயும் இந்த பாண்டிய மாமன்னர் மரியாதையை செலுத்தியிருக்கார் அப்படின்னா வேறு வார்த்தைகளாக சொல்ல வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு இப்போல்லாம் இந்த காலத்தில் முடியுமா? ஒரு காழ்ப்புணர்ச்சி தன்மையில் வந்து இடிங்க அப்படின்னு சொல்கிற காலத்தில் எவ்வளோ பெரிய பகைமை இருந்தாலும் என் மொழிக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லி அதை அழிக்காமல் விட்ட பாண்டிய மன்னனோட புகழை நாம் உயிரோடு இருக்கிற வரை எல்லா நாளும் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் என்னுடைய வீர வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க பாண்டிய மாமன்னரின் புகழ். அதே போல் சேர சோழ பாண்டியர்கள் அனைவரும் தமிழர்கள், சைவர்கள், வைணவர்கள் தானே தவிர இந்துக்கள் அல்ல. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.